நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்துல வாழ்த்துகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரை என்ற பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். நமக்காக ஜீவன் விட்டவர், நமக்காக ரத்தத்தை சிந்தினவர், நமக்காக பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது தன் ஜீவனை தந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதியுங்கள். என்னக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்ன நிலையிலும் எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசு சோதன் பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லுவேன். பிசாசு சோதன் பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லுவேன். உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறுவேன். உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறுவேன். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்ன நிலையிலும் எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. உள்ளுள்ள இடங்கள் மேற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரன் நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்கள் மேற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரன் நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்ன நிலையிலும் எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. என்னக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க விடுவாரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நேரத்தை உங்கள் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34
5ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீத பகுதியில் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், மாறாக வெக்கப்பட்டு போனதில் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள், மாறாக வெக்கப்பட்டு போனதில்லை. அப்போ அநேக சூழ்நிலைகளை, அநேக பிரச்சனைகளில், அநேக கண்ணீர் நேரத்தில், அநேக விதமான போராட்டத்தில் இருக்கும்போது, நமக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, நமக்குள்ள சோர்வுகள் வரும்போது, நமக்குள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், அதாவது பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்போது நம்ம யாரை தேடி போகிறோம், யாரை நம்புகிறோம், யாரை நாம் நோக்கி பார்க்க ஓடுகிறோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு போராட்டம் வருது, நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களை நோக்கி பார்க்கிறோம். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போனால் நமக்கு பிரச்சனை மாறும், இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும், இவர்கிட்ட போனால் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாய் எல்லாவற்றையும் மாற்றுவார், இவர்கிட்ட போனால் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாய் பண்ணி கொடுப்பார், இவர்கிட்ட போய் வந்தாக்கா எல்லாம் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று அநேக நேரங்களில் இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே. இவர்கிட்ட போனால் போதும், இங்கே போயிட்டு வந்தால் போதும், இந்த இடத்துக்கு நம்ம போய் வந்தால் போதும், நமக்கு சமாதானம் கிடைச்சி விடும், நமக்கு சந்தோஷம் கிடைச்சி விடும், இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சி விடும், இந்த போராட்டத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சி விடும். ஒருவேளை இந்த சூழலை நம்மளுக்கு மாறணும்னா இந்த மனுஷங்கிட்ட போகணும், இவர்கிட்ட நம்ம போய் வந்தால் போதும், நமக்கு சமாதானம் கிடைத்து விடும் என்று நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். அவரை நம்பி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அவர் இடத்துல போனால் போதும், நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும் என்று அநேக தேவ பிள்ளைகள், அநேக மனுஷர்கள் தலைவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்கள். அதாவது பெரிய பெரிய ஆட்களை நம்பி ஓடுகிறார்கள். அதாவது பெரிய பெரிய ஆட்களை நம்பி இவரிடத்தில் போய் வந்தால் போதும், இவரை தேடினால் போதும், நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைத்து விடும் என்று அநேக நேரங்களில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளையே. உணர்வில்லாதபடி மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், மாறாக வெக்கப்பட்டு போனதில் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், நாம் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், எல்லாவற்றுக்கும் நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் நாம் யாரை தேட வேண்டும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். ஆனால் சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சோர்ந்து போயிடுறோம். சில நேரத்தில் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிடுறோம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ எவ்வளோ ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நம்ம அழுகுது என்று மனுஷனை தேடி ஓடுகிறோம். அவர் இடத்துல நம்ம போயிட்டு வந்தால் போதும், நமக்கு இந்த பிரச்சனை மாறிடும், எதுக்கு அவரை நோக்கி பார்க்கணும், எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம் தெய்வ பிள்ளையே. அந்த வேலையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆதி அப்போஸ்தலரை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவோடு வாழ்ந்தார்கள், ஆண்டவராகிய இயேசுவோடு ஊழியம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பா நான் மேலே போறேன், நான் பரலோகத்துக்கு போறேன், நான் போறேன், ஆனால் நான் சீக்கிரமாய் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் போறாரு அதை போய் பார்ப்பதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் போகிறத பார்த்து ஆண்டவர் போறாரு அப்படின்னு சொல்லி அவர்களை ஆண்டவரை போய் பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன், நான் சீக்கிரமா வருகிறேன் என்று. ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, ஓ ஆண்டவர் போனாரு, மீண்டுமாய் திரும்பி வருவார் என்று அவர்கள் ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, எதிர்பார்த்த அந்த ஜனங்களை, அந்த சீஷர்களை ஆண்டவர் ஒரு வல்லமையாய் இறங்கி வந்தார், ஒரு அக்னியாய் இறங்கி வந்தார். அந்த மேல்வீட்டு அறையில பலத்த சத்தத்தோடு பலத்த
பலத்த முழக்கத்தோடு பலத்த வல்லமையோடு எதிர்பார்க்கிற அந்த மனுஷர்களுக்கு, நோக்கி பார்க்கிற அந்த மனுஷர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு மேல் வீட்டு அறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமாய் அவர்கள் மத்தியில் இறங்கினார். அந்த மேல் வீட்டு அறையில தேவ பிள்ளையே அவர் இறங்கின அந்த நிமிஷம்தான் மறுரூபமாக்கப்பட்டார்கள். வாழ்க்கை மாறப்பட்டது. அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். சீஷர்கள் மூலியமா அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேகருக்கு விடுதலை கிடைத்த தேவப்பிள்ளை அவள் யாரை நோக்கி பார்த்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்தது நிமித்தமாக, நோக்கி பார்த்ததுனால அவர்களுக்கு வல்லமை இறங்கினது தேவப்பிள்ளையே. அநேக அற்புதங்களை செய்தார்கள். அதிசயமான காரியங்கள் செய்தார்கள். வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். பேதுரு சொல்றாரு, என்ன நீங்க தலைக்கிழ சிலுவையில அறையுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளை பயந்து போன பேதுரு மேல தேவ வல்லமை இறங்கியது. அவள் எதிர்பார்த்த, அவரை நோக்கி பார்த்ததுனால அவர் மேல் வல்லமை இறங்கினது. அவர் சொல்றாரு, என்னை தலைக்கிழா அடிங்க, என்னை தலைக்கிழா நீங்க என்ன சிலுவையில அடிங்கள் என்று சொல்கிறார் தேவ பிள்ளை. பவுலை பார்த்தீங்கன்னா என்ன நீங்க சிறை சேதம் பண்ணுங்க அப்படின்னு தைரியமாய் சொல்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவரை நோக்கி பார்த்ததுனால அவர் மேல் ஒரு வல்லமை இறங்கினது தேவ பிள்ளை. இது யாரை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம்? பிரச்சனை சொன்னா நேரா மனுஷனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவரிடத்துல நம்ம போயிட்டு வரலாம், இவரை தேடலாம், இந்த தலைவரை தேடலாம், இந்த மனுஷனை தேடலாம், இவரை பெரியவர், இவர்கிட்ட போகலாம் என்று தான் நம்ம நினைத்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளை. அப்படியல்ல. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நிம்மதி, இது எல்லா பிரச்சனையிலும் விடுதலை கிடைக்குது. நிச்சயமா விடுதலை தருகிறவர் இயேசு. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷனை தேடி போகக்கூடாது, தேவனை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளையே அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அன்னாலை பாருங்க, அவர் போய் அநேக பிரச்சனைக்குள் இருக்கும்போது அன்னாள் தேவ சமூகத்தை தேடி போனார். அவர் தேடி போகிற இடம் தேவ ஆலயமா இருந்தாலும் அவர் மனுஷனை தேடவில்லை. ஒரு மனுஷங்கிட்ட போய் அறிக்கை செய்யல. அவளை உட்கார்ந்து செபித்தா. தேவ பிள்ளையே உட்கார்ந்து செபித்தா, அவரை நோக்கி பார்த்தா. அன்னாளுக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். ஆகவே தேவ பிள்ளையை நோக்கி பார்க்கிற நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சமாதான சந்தோஷத்தை தருகிறவரே, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறவரே. அன்னாலை போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அன்னாலை போல வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கலாம். ஏழுகிட்ட அவர் போய் சொல்லலை, மனுஷங்கிட்ட போய் சொல்லலை. இயேசுவை நோக்கி பார்த்தாள் அண்ணா. பிதாவை நோக்கி பார்த்தாள். ஏலியை போய் தேடி, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த துக்கம் இருக்குது, எனக்கு இந்த தீராத இந்த காரியம் இருக்குது அப்படின்ட்டு ஏழு இடத்துல போய் சொல்லவில்லை. அவள் இயேசுவை நோக்கி பார்த்தா. அவள் மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை, என் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தாள். தேவ பிள்ளை, ஒருவேளை நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். எந்த போராட்டம் இருந்தாலும், விட முடியாத பாவம் இருந்தாலும், விட முடியாத காரியங்கள் இருந்தாலும், விட முடியாத சூழ்நிலை, யாருக்கும் சொல்ல முடியாதபடி விட முடியாத போராட்டம், மறைவான பாவம் இருந்தாலும், மறைவான காரியங்கள் இருந்தாலும், இது என்னை விட்டு போக முடியலையே என்று நீ ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை இது தொடர்ந்து என்னை பிடிக்குதே என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். எத்தனை வருஷமா கடன் பிரச்சனையோடு இருப்பது, எத்தனை வருஷமா நான் வறுமையிலே இருப்பது, எத்தனை வருஷமா நான் வியாதியிலே இருப்பது, எத்தனை வருஷமா இந்த போராட்டத்தில் இருப்பது, எத்தனை வருஷமா நான் சமாதானம் இல்லாமல் இருப்பது என்று நீ ஒருவேளை இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாது, தெரியாது, நானும் தேவன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். உள்ள கண்ணீரோடு கவலையோடு இருக்கலாம், உள்ள போராட்டத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு விடுதலை தர
அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தர அவர் போதுமானவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். தெய்வ பிள்ளை, நீ யாரை நோக்கி பார்க்கணும்? மனுஷனை தேடக்கூடாது, மனுஷனை நம்பி ஓடக்கூடாது, ஒரு மனுஷனை நம்பி ஓடக்கூடாது. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவர்தான் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர்தான் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் நமக்காக சிலுவை மரத்தில் நிர்வாணமாக தொங்கப்பட்டார். தேவ பிள்ளையே, தன் சரீரத்தை அடிக்க கொடுத்தார். தேவ பிள்ளையே, ரத்தம் முழுதுமாக நமக்காக கொடுத்தார். தேவ பிள்ளையே, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். தேவ பிள்ளையே, தாழ்மையாய் வந்தார். தேவ பிள்ளை, அவருக்கு நமக்காகவே தாழ்மையாய் இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டார். தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், மாறாய் வெட்கப்பட்டு போனதில்லை என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்டவரை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். தேவ பிள்ளையை, சிலுவை நோக்கி பார்த்தவர்கள் படைத்து கொண்டார்கள். தேவ பிள்ளையை, வேளையில் உனக்கு சமாதானம் இல்லையா? கண்ணீரோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? உனக்காக ஒரு தேவன் அடிக்கப்பட்டாரு. உனக்காக ஒரு தேவன் இரத்தத்தை சிந்தினாரு. உனக்காக ஒரு தேவன் கெட்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபித்தார். தேவ பிள்ளையை, இன்றைக்கும் அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு அன்புள்ள தேவன். இன்றைக்கும் பிதாவினிடத்தில் வலது பரத்தில் அமர்ந்திருந்து இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்று நம்முடைய பிதா கிட்ட பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. தேவ பிள்ளையே, நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம பிரச்சனை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த போராட்டத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஐயோ, இந்த காலேஜுக்கு நான் என்ன பணம் கட்டுவேன்? எப்போ ஃபீஸ் கட்டுவேன்? என்னுடைய காலேஜ் படிப்பு என்ன ஆகும்? எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு வேலை இல்லையே, படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லையே என்று கவலைப்படுற வாலிபனே, பயப்படாத. தேவன் உன்னோடு கொடுக்கிறார். பயப்படாத. நீ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவர். நீ விசுவாசித்தால் போதும். அவர் உனக்கு சமாதானம் தருகிறவர். இயேசு நல்லவர். மனுஷன் நம்பி ஓடாத. இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவை நோக்கிப்பார். இன்னைக்கு இயேசுவை நோக்கிப்பார். உனக்கு எல்லா தேவையும் சந்திக்க அவர் நல்லவராயிருக்கிறார். உன் பக்கத்தில் நின்று ஒரு ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறார். இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? என் ஆண்டவர் உனக்கு ஆலோசனை தர அவர் நல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் நம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை மாத்திரம் நேசிக்க வேண்டும். தேவ பிள்ளை, நமக்கு பிரியமான ஒரு நல்ல தகப்பன் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காய் அன்பு செய்கிற ஒரு தேவன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஆகவே தேவ பிள்ளை, எந்த சூழலை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. எந்த போராட்டத்தை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. எந்த கண்ணீரை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். அன்னைக்கு 12 சீஷர்கள் பிதாவை நோக்கி பார்த்தார்கள், இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவருக்குள்ள ஒரு வல்லமை இறங்கியது. அவருக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கினார். பலமாய் கிரியை செய்தார்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் நமக்கு சோர்வு இருக்குதா? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இடத்துல போயிட்டு வந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும்? இல்லை இல்லை, என் ஆண்டவராக இயேசு கிட்ட போனா போதும். அவர் விடுதலை தருகிறார். தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய ஊழியத்தை நடத்த அவர் போதுமானவர் இருக்கா? எந்த மனுஷனும் ஊழியத்தில் நம்ம நடத்த முடியாது. அவர்தான் ஊழியத்தில் நமக்கு முன்பாய் வந்து கோணால வழிகளை செவையாய் மாற்றுகிற தேவ பிள்ளையே, நாம் இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு இன்னைக்கு உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் சூழலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் போராட்டத்தை இயேசு அறிந்திருக்கிறார். எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவனுக்கு சமாதானத்தை தருகிறார். யாராயிருந்தாலும் பரவாயில்லை, யாராயிருந்தாலும் பரவாயில்ல. இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா? இயேசு எனக்கு விடுதலை தருவாரா? இயேசு இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை தருவாரா? கடன் பிரச்சனையில் விடுதலை தருவாரா? என் வாழ்க்கையில் வியாதி இதிலிருந்து விடுதலை தருவாரா? அநேக நாட்களாக
போராட்டத்தோடு இருக்கிறேன், இதில் விடுதலை தருவாரா? அநேக நேரத்தில் நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இந்த பாரம் என்னை அழுத்துகிறது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அன்பு ஜனமே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். இயேசு உனக்கு சமாதானத்தை தருகிறார். அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகத்தான் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் தன் சரீரத்தையே கொடுத்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். தேவ பிள்ளை, தன்னையே உனக்கு நமக்காக இந்த பூமிக்கு அவர் கொடுத்தார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களும் அவர் சுத்திகரிக்கிறது. தேவ பிள்ளை, இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கிறது. ஆகவே இந்த வேளையில ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். தேவ பிள்ளை, இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேன். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இயேசுவை நீ நோக்கி பார்க்கும்போது உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆகவே அவரே நல்ல மேய்ப்பன், அவரே நல்ல தகப்பன், அவரே இரக்கமுள்ளவர். ஆகவே நான் இந்த வேளையில இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் அவரை நோக்கி பார் என்று இந்த வேத வசனத்து மூலியமாய் உங்களுக்கு நான் ஒரு செய்தியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் கண்களை மூடி நம்ம செபிக்க போ. நல்ல தகப்பனே, நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே அநேக நாட்களாய் வியாதி படுக்கையில் ஆண்டவரே படுத்திருக்கிறார்களோ, அவருக்கு என்னுடைய ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்படி கரத்தினால் அற்புதம் நடக்க முடியாது செபிக்கிறோம். பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை ஆண்டவரே கண்டது போல இன்றைக்கு ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் சமாதானம் உண்டாக முடியாது செபிக்கிறேன். போராட்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே, கண்ணீர் மறையட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஆவியானவர் தொடும்படியாக செபிக்கிறேன். அன்றைக்கி ஆதி அப்போஸ்தலர்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு வல்லமை அவர் மேல் இறங்கியதான் இருப்பான். இன்றைக்கு ஆண்டவரே இந்த என்னோடு கூட செபிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக செபிக்கிறேன். ஒரு காரணத்தினால் நிரப்பும்படியாக செபிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், மாறாக வெக்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் பதில் அளித்தார் என்று வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபை பெருகும்படியாக செபிக்கிறோம். ஒரு காருண்யம் ஆண்டவரை தாங்கும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் சமாதானத்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அற்புதத்தை இங்கிருந்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். பிசாசுகள் பயப்படட்டும் இயேசு நாமத்தில். கிருபையாய் ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். சாத்தான் வெக்கப்பட்டு போடும்படியாக செபிக்கிறோம். விடுதலை தருவீராக. கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராக. போராட்டத்தில் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றுடைய நாமத்தில் ஆண்டவர் செபிக்கிறோம். துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Amen.